சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல ராஜாங்கத்தை ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராஜாங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரூம்ல உட்காந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாட்டி இருந்துட்டு என் பையன் ராஜாங்கம் எப்படி இருந்தவன், ஆனா அவனை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சுட்டாலே அந்த சாவித்திரி அப்படின்றாங்க. அவளை சும்மாவே விடக்கூடாது, ஏன்னா அவளால என் புள்ள இந்த அளவுக்கு நொந்து போயிருக்கா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம். பெருசா அதை பத்தி யோசிச்சு நீ கவலைப்படாதியான்றாங்க. கவலைப்பட்டு உன்னுடைய உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னைய பண்றது, அதனால முடிஞ்சு போன விஷயத்த விட்டு சரியான்றாங்க. பேசுறவங்களும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்களா, ஐயா எல்லாமே சரியா போக்கிட்டோன்றாங்க. தைரியமா இடும், புள்ள எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கூட பிறந்த தங்கச்சி இந்த அளவுக்கு இருப்பான்னு நினைக்கல. சாவித்திரிக்கு நான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கு, எவ்வளவு பண்றேன், ஆனா அவ இந்த அளவுக்கு என் மேல பழி போட்டு இருக்காது, என் பையன் மேல அப்படின்றாங்க. விடியா அவ அப்படிப்பட்டவன் நம்மளுக்கு தெரியாதா என்ன, அதை பெருசா யோசிக்க வேண்டான்றாங்க. மாமா நீங்க கவலைப்பட வேண்டாம், தப்பு பண்ண அவங்களே பயப்படாத போது தப்பு பண்ணாது நாம எதுக்காக மாமா கவலைப்படணும், கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க தமிழ் செல்வி. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.